ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? தேவனின் ஆசீர்வாதங்கள் அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமா இருக்கிறீங்களா? போராட்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாம ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுவது, தேவைகள் வரும்பொழுது கடன் வாங்காமல் தேவனை கேட்பது, என்னங்க உடல்நல குறைவுகள் வரும்பொழுது அங்கும் இங்கும் ஓடாமல் கர்த்தருடைய பாதத்துக்கு ஓடி ஜெபிப்பதை நாம கற்றுக்கொண்டா நாம பாக்கியம் உள்ளவர்களா இருப்போம். ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். எல்லா நேரத்திலும் எல்லா விதமான ஜெபங்களையும் நாம கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் ஜெபத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்தரே, இன்னொரு முறையும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமாங்க, சுருக்கமான ஜெபங்கள். கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையை நம்ம சொன்னால் கூட போதும், சைகை செய்தாலும் போதும், நம்மீதே பார்வை கொண்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பாரு. நாம இதுவரைக்கும் எத்தனையோ விதமான ஜெபங்களை குறித்து கேட்கின்றோம். நீங்க அனுபவ ரீதியாக அந்த ஜெபத்தின் பலத்தை அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்து பெற்றுக் கொள்கிறீங்கன்னு நம்புகின்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு ஜெபம் இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு எவ்வளவோ இந்த ஜெபம் நம்மை ஏற்றுகிறதா இருக்கிறது, நம்மை சமாதானப்படுத்துகிறது, நமக்கு மன நிறைவை தருகிறது. அதுதான் கண்ணீர் ஜெபம். கண்ணீரோடு செய்கிற ஜெபம். நீங்க கண்ணீர் சிந்துவீங்களா? அழுவீங்களா? இன்னும் தெளிவா கேட்க போனால் கதறுவீங்களா? துக்கப்படுவீங்களா? அழுவோங்க. நம்ம அநேக விஷயங்களுக்காக அழுவோம். ஒரு சிலர் உணர்ச்சி வயப்பட்டு அழுவாங்க, யாரும் எது சொன்னாங்கன்னு. சிலர் வலி தாங்க முடியாமல் அழுவாங்க. ஒரு சிலர் பயந்து அழுவாங்க. ஒரு சிலர் கோபம் வந்து அழுவாங்க. பாப்பா எத்தனை அழுகைங்க. அது இல்ல இது இல்லன்னு நினைச்சு அழுவாங்க. மற்றும் ஒரு சிலர் மனுஷங்க கிட்ட அழுவாங்க, அதிகாரிகள் இடத்துல அழுவாங்க, பெற்றோர் இடத்துல அழுவாங்க. நீங்க தான் அடைக்கலம் என்பது போல யார் இடத்துக்கு போய் கண்ணீர் சிந்துவது என்பது அநேகருடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. நாம தேவ பிள்ளைங்க துக்கப்பட அவசியம் இல்லை. தேவனோடு நாம சரியா இருந்தா. சாதாரணமா வெளி உலகத்துக்கு கிறிஸ்தவங்க என்றால் என்ன எண்ணம் இருக்குன்னு தெரியுமா? நான் ஒரு முறை பெங்களூர் மீட்டிங் போகும்போது ஒருவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன செய்றீங்கன்னு கேட்டாரு. நான் பாஸ்டர்னு சொன்னேன். அப்படின்னா யாருன்னா கிறிஸ்டியன் பாஸ்டர். ஓஹோ, டிவில உங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாங்க, எதுக்கு என்று அவர் கேட்டார். அப்படின்னா அவர் எண்ணம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க என்றால் அழுது கொண்டே இருக்கிறவங்க. அழுமூஞ்சியை வைத்துக் கொண்டிருக்கும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் சந்தோஷமா இருங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள், ஆனந்தமா இருங்கள். அவருடைய வலது கரத்திலே சம்பூரணமான சந்தோஷம் உண்டு. எஸ், நம்ம அழுவோம். தேவனின் சமூகத்திலே, தேவ சமூகத்திலே கண்ணீர் சிந்துகிறவன் மனுஷங்க முன்பு கலகலவென்று இருப்பான். கண்ணீராலே கழுவப்பட்ட முகம் தேவனுக்கு முன்பு எவ்வளவு பிரகாசிக்கிறதாக இருக்குமாங்க. நாம மனஸ்தாபப்படுவோம். அழுவதென்றால் இது உலக சம்பந்தப்பட்ட அழுவது கிடையாது. உலக சம்பந்தப்பட்ட அழுகைகள் அது உலக காரியங்களுக்காக அழுவது, உலக மனிதர்களுக்காக அது அழுவது. ஆனா நமக்கு தேவ சித்தத்திற்கு ஏற்ற துக்கம். ஒரு முறை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக நான் சந்தோஷப்படவில்லை, நீங்கள் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் என்பது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற துக்கம், தேவனுடைய விஷயங்களுக்காக துக்கப்படுவது. தேவனை நாம் துக்கப்படுத்தினோமே என்று துக்கப்படுவது. தேவனுடைய வார்த்தையினாலே கடிந்து கொள்ளப்படும் போது மனஸ்தாபப்படுவது. தேவனுக்கு முன்பு நான் சரியா இல்லையே, தேவன் விரும்புகிறதை என்னால செய்ய முடியவில்லையே, தேவன் விரும்புகிறபடி என்னால வாழ முடியலையே என்கிற வேதனையோடு
மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு உங்க நிலையை அறிக்கை செய்து செய்கிற ஜெபம் கண்ணீரின் ஜெபங்க. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம், உம்மை தவிர எனக்கு யாருமே இல்லை என்று முழுவதும் அவர் மேல சார்ந்து உங்க இதய வேதனையெல்லாம் அவர் சமூகத்திலே ஊற்றுவதுதான் தேவனுக்கேற்ற துக்கமாயிருக்கிறது. நீ மறிக்க போகிறாய், நீ பிழைக்க மாட்டாய், ஆகவே உன்னுடைய வீட்டை சீர்திருத்து என்று இசைக்கியாவுக்கு சொல்லப்பட்ட போது சுவரின் பக்கமாக முகத்தை திருப்பி என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே என்று கண்ணீரோடு ஜெபித்தாருங்க. உடனே பதில் வந்தது, உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன். இனி பிழைக்க மாட்டா என்று சொன்ன நபருக்கு இன்னும் கொஞ்ச நிமிஷத்திலேயே இன்னும் 15 வருஷத்தை உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவது நாம பார்க்கிறோம். கண்ணீரோடு கூடிய ஜெபம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அர்ப்பணிப்போடு கூடிய ஜெபமாக ஆண்டவர் மீது முழுவதும் சார்ந்து கொள்கிற ஜெபமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம தவறு செய்யும் போது அந்த தவறிலிருந்து நம்ம மனஸ்தாபப்பட்டாலோடைய நமக்கு அந்த தவறிலிருந்து விடுதலை கிடையாது. பாவம் நிவர்த்தி அடைய அவசியமானது மனம் திரும்புதல். செய்த தவறை குறித்து ரிக்ரெட் ஆவது, தேவனுக்கு ஏற்ற விதத்திலே துக்கப்படுவது. தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப எனும் போது தேவனுக்கு முன்பு நான் சரியா இல்லையே, தேவனை நான் துக்கப்படுத்தினேனே, நான் இப்படி இருக்க வேண்டியவன் இவ்வளவு மோசமான நிலைக்கு பின்வாங்கினேனே என்கிற உணர்வு அடையும் போது அந்த உணர்வு என்பது தேவனுக்கேற்ற துக்கம், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உங்க மனதை மாற்றுகிறது அப்படிப்பட்ட மனஸ்தாபம். உங்க மனதின் கண்களே புதியதொரு விதத்தில் திறக்கிறது மனஸ்தாபப்படுவது. தவறு செய்கிறவங்க இருதயம் கல்லா மாறிடுங்க. பட் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது கண்மலையை நொறுக்கும் செம்மட்டியை போன்றது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வரும்போது நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவாராகவே நம்முடைய நிலைமை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அந்தந்த நேரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது, தேவனின் கோபம் அவர்கள் மீது மூண்ட போது, தேவனுடைய சமூகத்துல அவங்க தூரமானவர்களாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்த போது, யோவேலின் தீர்க்கதரிசியால் தேவன் எச்சரித்த வார்த்தை என்னவென்று பாருங்க. யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். இப்பொழுதாவது உங்க அறுவடை அழிந்து போனது, உங்க ஆரோக்கியம் கெட்டு போனது, உங்க வாழ்க்கை அது நாசம் அடைந்து போனது, குடும்பங்கள் சின்ன பின்னமானது, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனீங்க, வறண்டு போன நிலைக்கு போய்விட்டீங்க, தேவனை மறந்து பாடுபடுகிறீங்க. இப்போதாவது நீங்கள் உபவாசத்தோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, கண்ணீர் என்பது வெளியே தெரிவது, துக்கம் என்பது உள்ளத்துல ஆழத்துல இருக்கிறது. நம்ம எல்லா நேரத்திலும் கண்ணீர் சிந்த முடியாது, அழ முடியாது. அழுதாது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த புறாக்களை கவனித்தால், ஒரு புறா காணாம போகும்போது அந்த 2வது புறா அந்த முதல் புறாவுக்காக குமுறி கொண்டிருக்கும், எங்கே போனா என்று. தேவன் இடத்திலிருந்து நமக்கு பிரிதல் உண்டாகும் போது, ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் இழந்துட்டேன், நீர் என்னுடைய எஜமான், என் தேவன், என் ரட்சகர், உமக்கும் எனக்கும் நடுவே பாவம் என்பது தடையாக வந்தது என்று உணர்ந்தவன் அந்த பாவத்தின் தடைகள் நீங்கும் வரைக்கும் அவன் புலம்பலோடு அழுவான், அவர் முகத்தை பார்க்க வாஞ்சிப்பான். இப்பொழுதாவது நீங்கள் மனம் திரும்பி உபவாசத்தோடு அழுகையோடும் முழு மனதோடு அவருடைய பக்கமாய் திரும்பினால், 13ஆம் வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமும் மனவிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராகவே அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் அவர் மனஸ்தாபப்படுவாராகவே உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். என்னங்க, இதயங்களை கிழித்துக் கொண்டு அவர் பக்கமாய் திரும்புங்கள். இப்பொழுதாவது நீங்க மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு உங்க தவறுகளுக்காக பாருங்க, நம்ம அழுதா நம்ம பாவத்துக்காக மட்டும்தான் நம்ம அழ வேண்டும், வேற எதற்காகவும் நாம அழ வேண்டியது இல்லைங்க. உணவிற்காக, வஸ்திரங்களுக்காக, என்னங்க, இந்த உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக நம்ம துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த துக்கம் நமக்கு கொஞ்சமேனும் மாறுதலை தராது. இந்த உலக சம்பந்தப்பட்ட துக்கம்
மனஸ்தாபத்தை அது உண்டாக்குவதாக இல்லாமல் அது மரணத்தை உண்டாக்குகிறதா இருக்குது. ஒரு முறை கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனால் இந்த லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இந்த உலக சம்பந்தப்பட்ட துக்கம் இன்னும் போக போக நீங்க அழிந்து போகும்படியாக செய்யும். டிப்ரெஷனுக்குள்ள போக வழிவகுக்கும். நம்ம துக்கம், நம்ம கண்ணீர், நம்ம இதயத்திலிருந்து தேவனின் பாதத்தை தொட்டு அடுத்த நிமிஷம் அவருடைய நன்மைகள் நமக்கு உண்டாகும். அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். புதிய பலனை பெற்றுக் கொள்கிறோம். புதிய சந்தோஷத்தோடு இனி உன் துக்க நாட்கள் முடிந்தது என்ற வார்த்தையோடு அவருக்காக சந்தோஷமாக வெளியே வந்து வாழ்கிறவங்களா இருப்போம். வாழ்நாள் எல்லாம் அவருடைய சாட்சிகளாக இருப்போம். கண்ணீர் இல்லாத ஜெபம் என்பது இதயத்திலிருந்து வருகிற ஜெபம் கிடையாது. கண்ணீர் எப்ப வரும்? இருதயம் அசையும் போது வரும். அது நன்றியினால கலங்கினாலும் கண்ணீர் வரும், சந்தோஷத்தினால. அது வேதனையோடு மனஸ்தாபத்தோடு இருதயம் கலங்கினாலும் கண்ணீர் வரும். அது நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட வேண்டும். அவ்வளவு பாவத்தையும் மன்னித்த ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆனந்த கண்ணீரோடு அவரை நம்ம துதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனையோடு கூடிய ஜெபம், கண்ணீரோடு செய்கிற ஜெபமாயிருக்கும். பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு செய்கிற ஜெபம். அந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பின்புறமாக வந்து அவருடைய பாதங்களை கண்ணீரினாலே கழுவினார். அம்மா, உன்னுடைய அநேகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போயின்ற ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று சந்தோஷமாக போனாங்க. மனஸ்தாபப்படுவது நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குங்க. பாவத்தின் மேல வெற்றியை கொடுக்கும். பாவ தோஷத்திலிருந்து நாம மன்னிக்கப்படுவோம். ஒரு முறை எங்களுடைய வேதத்தை திரும்பவும் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 7ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை பார்த்தால், நீங்கள் அடைந்த இந்த தேவனுக்கேற்ற துக்கம் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செய்தலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உங்களுக்குள் உண்டாக்கிற்றென்று பாருங்கள். தேவ சித்தத்திற்கேற்றபடி நம்ம துக்கப்படும் போது, கண்ணீரோடு நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம மனஸ்தாபத்தோடு கண்ணீரை சிந்தும் போது, அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க செய்யும் போது, நம்முடைய பாவங்களை மன்னிக்க மன உருக்கம் உள்ள தேவனுடைய மன உருக்கம் இரக்கங்களினாலே, அப்படிப்பட்ட மனஸ்தாபப்படுவது திரும்பவும் நமக்கு துக்கத்தை அது கொடுக்காது. அப்படிப்பட்ட மனஸ்தாபம், அப்படிப்பட்ட கண்ணீரின் ஜெபம் எவ்வளவு ஜாக்கிரதையை, நம்ம ஜாக்கிரதையா இருப்பதற்கு குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், இன்னொரு முறை நம்ம அந்த பாவத்தை நம்ம செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்பதற்கு, பாவத்தை குறித்து நம்ம எச்சரிப்புள்ளவர்களாக இன்னும் வெறுப்படைவது என்று சொன்னால் பாவத்தின் மேல் கோபப்படுவதற்கு, பாவத்தின் பேச்சுக்கே போகாமல் இருக்க எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் கண்டிப்பையும் உங்களுக்குள் உண்டாக்கிட்டு பாருங்க. அதனாலதான் ஜெபிக்கிறவங்க பரிசுத்தமாக இருக்க முடியும். திரும்ப பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. திரும்ப 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 பாவம் செய்ய மாட்டாங்க. பாவத்தை குறித்து மனஸ்தாபம் அடைந்தவங்க அதை அருவருப்பாங்க. பாவத்தை அவங்க வெறுக்கிறவர்களாக இருப்பாங்க. தங்கள் தவறை திரும்பவும் செய்ய மாட்டாங்க. உண்மையான மனஸ்தாபம், முழு இதயத்தோடு கண்ணீரோடு செய்த ஜெபம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு விசேஷமான விலையேற பெற்ற பரிசுத்தமான இருதயத்தை உங்களுக்கு அது கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார். ஆண்டவரே, கண்ணீரின் ஜெபத்தை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க என்று ஜெபிப்போம். உங்க கண்ணீரை மனுஷங்களிடத்துல வீணாக்காதீங்க. தேவனிடத்துல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரின் துளிக்கும் அவர் பதில் கொடுப்பாருங்க. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறீர், உம்முடைய கணக்கிலே எழுதியிருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல், நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை கணக்கிட்டு நம்ம எவ்வளவு உத்தமமாய் ஜெபிக்கிறோம் என்று அவ்வளவாக அவர் தம்முடைய பதில்களை கொடுக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய கண்ணீரை துடைக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாஞ்சிக்கிறாருங்க. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உலக காரியங்களுக்காக நாங்கள் அழுகிறவர்களா இல்லாமல் உம்முடைய சமூகத்துக்கு வந்து தேவனுக்கேற்ற துக்கமும் மனஸ்தாபம் அடைந்து தேவனுடைய சித்தத்திற்கேற்ற துக்கத்தோடு கண்ணீர் சிந்தி எங்களுடைய பாவங்களை உம்முடைய பாதத்திலே விட்டு விடுவதற்கு
நீர் தருகிற பாவ மன்னிப்பை பெற்று உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு எங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன் என்றீரே. எங்கள் துக்க நாட்கள் முடிந்ததென்றீரே. உம்முடைய சந்தோஷம் எங்கள் இருதயங்களை ஆளும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு இதயத்திலும் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உடனடியா எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. பிரயாசத்தோடு செய்கிற இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்க பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.